வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். நீங்க வானத்துல பறக்கிற விமானத்தை டிசைன் பண்ண போறீங்களா இல்ல விண்வெளிக்கு போற ராக்கெட்டையா? இந்த ரெண்டு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க உள்ள போலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ட்ரோன் உங்க டிசைன்ல வானத்துல சுத்துது, இல்ல ஒரு பெரிய ஜம்போ ஜெட் கண்டம் விட்டு கண்டம் பறக்குது, இல்லன்னா ஒரு ராக்கெட் செவ்வாய் கிரகத்தை நோக்கி சீறி பாயுது. இதுல எது உங்க கனவு? ஏன்னா இந்த கனவு தான் உங்க இன்ஜினியரிங் கரியரையே முடிவு பண்ண போகுது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கிறது உங்க கரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த வித்தியாசத்தை பத்தி நாம தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த ரெண்டு ஃபீல்டுக்கும் சரியான அர்த்தம் என்னன்னு பாத்திரலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது நம்ம பூமிக்குள்ள, அதாவது காத்திருக்கிற இடத்துல பறக்கிற வண்டிகளை பத்தின படிப்பு. நீங்க பார்க்குற விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஏன் இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்க ட்ரோன்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். சரி, அப்போ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா என்ன? இது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் தாண்டி இன்னும் ஒரு படி மேல போகுது. அதாவது நம்ம வளிமண்டலத்துக்குள்ள பறக்கிறது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி விண்வெளிக்கு போற ராக்கெட்கள், சேட்டலைட்டுகள்னு ஒரு பெரிய உலகத்தையே இது கவர் பண்ணுது. சொல்லப்போனா ஏரோநாட்டிக்கல் இதுக்குள்ள ஒரு பகுதிதான்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை இன்னும் கொஞ்சம் டீடைலா ஒப்பிட்டு பார்க்கலாம். இதோ பாருங்க, இதுதான் அந்த கோர் டிஃபரன்ஸ். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முழுக்க முழுக்க நம்ம வளிமண்டலத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்துது. ஆனா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வளிமண்டலத்துக்கு உள்ளேயும் சரி, அதுக்கு வெளியே விண்வெளியிலையும் சரி, ரெண்டுத்துலயுமே கவனம் செலுத்துது. ஒன்னு வானத்தை பத்தினது, இன்னொன்னு வானத்தையும் தாண்டி நட்சத்திரங்களை பத்தினது. இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோட வேலைகள் பெரும்பாலும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்களை சுத்தி தான் இருக்கும். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் விமானங்கள், மிலிட்டரி ஜெட் விமானங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படி இல்லை. அது விமானங்கள் மட்டும் இல்லாமல் விண்கலங்களையும் சேர்த்து பார்க்குது. அதனால இதோட பயன்பாடுகள் சேட்டிலைட்டுகள், ஏவுகணைகள், பாதுகாப்புன்னு ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கு. சரி, இந்த வித்தியாசம் எல்லாம் ஓகே. ஆனா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா உங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம்? உங்க வேலை வாய்ப்புல இது எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நீங்க சும்மா ஒரு மெக்கானிக்கல் இல்லனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்கிறத விட ஏரோநாட்டிக்கல் இல்ல ஏரோஸ்பேஸ்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிகிரி வச்சிருந்தீங்கன்னா ஏவியேஷன் மற்றும் பாதுகாப்புத்துறை வேலைகளுக்கு நீங்க தான் முத சாய்ஸ். இது மத்தவங்களை விட உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் இல்லையா? அதுக்கு பலனும் இருக்கு. இந்த மாதிரி துறைகள்ல பட்டம் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியால ஆரம்ப சம்பளமே வருஷத்துக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இது உங்க ஸ்பெஷல் ஸ்கில்லுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல அங்கீகாரம். அது மட்டுமல்ல, இந்த படிப்பை முடிக்கும்போது உங்களுக்கு சில சூப்பரான ஸ்கில்ஸ் கிடைக்கும். அதாவது ட்ரோன் டிசைன் பண்றது, ராக்கெட் என்ஜின்களுக்கான ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஒரு விமானத்தோட ஸ்ட்ரக்சர் எவ்வளவு உறுதியா இருக்குன்னு அனலைஸ் பண்றது, ஏரோடைனாமிக்ஸ், அப்புறம் ஏவியானிக்ஸ்னு ரொம்பவே டிமாண்ட்ல இருக்கிற திறமைகள் இதெல்லாம். சரி, படிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்க கரியர் எங்கெல்லாம் போகும்? என்ன மாதிரி அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம இந்தியாவோட பெருமையான இஸ்ரோ, டிஆர்டிஓ, HAL மாதிரியான அரசு நிறுவனங்கள்ல வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இல்லனா போயிங், ஏர்பஸ் மாதிரி உலகளவுல இருக்கிற பெரிய கம்பெனிகள்லயும் நீங்க சேரலாம். நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி இடங்கள்ல வேலை செய்யறது பல பேரோட கனவு. உங்க வேலை வெறும் விமானம் டிசைன் பண்றதோட முடிந்துடாது. ஏர்லைன் கம்பெனிகள்ல மெயின்டெனன்ஸ் வேலைகள், விண்வெளி பயணங்கள் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், அப்புறம் ஆளில்லா விமானங்கள் மாதிரியான பாதுகாப்பு சிஸ்டம்களை உருவாக்குறதுன்னு பலதரப்பட்ட வேலைகள் இருக்கு. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க நீங்க கத்துக்கிற ஸ்கில்ஸை வச்சு ஆட்டோமொபைல், ரோபாட்டிக்ஸ் மாதிரியான வேற துறைகள்ல கூட நீங்க ஜொலிக்க முடியும். சோ இப்ப முடிவு உங்க கையில தான். நீங்க நம்ம வானத்தோட எதிர்காலத்தை வடிவமைக்க போறீங்களா? இல்ல அதையும் தாண்டி நட்சத்திரங்களை ஆராயிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இந்த முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான். நல்லா யோசிச்சு உங்க பாதையை தேர்ந்தெடுங்க.